ஹலோ எவ்ரிவன். நான் ரீசெண்டாக கேட்ட பாட்காஸ்ட்ல இருந்து எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன விஷயத்த எங்க ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த உலகத்தில் ஒரு மூணு குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்களாம். அவங்க எப்படி நான் ஃபர்ஸ்ட் டைப்ஸில் பார்த்தேன்னா, அவங்க கிட்ட ஐடியாஸ் ஐடியாஸ் பயங்கரமாக இருக்குமா. சூப்பரான ஐடியாஸ் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க. அவங்க பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன மாதிரி ஆள்றா, ஒரு நாள் வளர்ந்துருவான், பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் கொடுக்குறவங்க. பட் அவங்க கிட்ட என்ன இருக்காதுன்னா செயல் இருக்காது. ஸோ இட்ஸ் அவங்களுடைய ஐடியாஸ் எப்பயுமே அப்படியே முடங்கி இருக்கும் அவங்க மூளைக்குள்ள. இந்த செகண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைப்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவங்க. ஏன்னா வந்து அவங்க அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சூப்பரான ஐடியாவும் இருக்கும், அது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து ஒரு சின்ன ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட அதை விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ தே டிஸ்கண்டினியூ தட் ஐடியாஸ். அதனால அவங்க நாட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. பட் தே ஆல்சோ கன்சிடர் ஃப்ரம் மை பாயிண்ட்ஸ் பிகாஸ் அவங்க அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட்டாக பண்ணாங்களே அப்படின்னு சொல்லலாம். அதே டைம் மூணாவது பீப்புள்ஸ் இருக்காங்க, வேற 1% பீப்புள் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஆளுங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கக்கிட்ட சூப்பரான ஐடியாவும் இருந்திருக்கும், அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா கூட, இல்லை ஏதாவது பெரிய ப்ராப்ளமே வந்தால் கூட அந்த ப்ராப்ளத்தை எதிர்த்து தான் நிற்பாங்களே தவிர அந்த ப்ராப்ளத்துக்காக அந்த ஐடியாஸையோ அவங்க செஞ்சுட்டு இருந்த சூப்பரான செயலையோ விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.